ஆனால் இந்த ட்ரெஷர் என்கிற வார்த்தையை நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால் தமிழிலே அதற்கு ஏராளம் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொக்கிஷம், திரவியம், சம்பத்து, இப்படி ஏராளமான வார்த்தைகள் அதற்கு இணையாக பேசப்பட்டிருக்கிறதை நம்மாலே கவனிக்க முடிகிறது. இன்று இரவு இந்த பொக்கிஷம் அப்படின்னா என்ன அப்படின்றதை முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொக்கிஷம் என்பது முதலாவது விலையேற பெற்ற ஒன்றாக காணப்படுகிறது. பொக்கிஷம் விலை குறைந்தது அல்ல, இருக்கிறதிலே ரொம்ப விலையேற பெற்ற ஒன்றுதான் பொக்கிஷம். இரண்டாவது, கிடைப்பதற்கு மிக அரிதான ஒன்று பொக்கிஷம். மூன்றாவது, மனிதனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்று பொக்கிஷம். நான்காவது, ஒரு மனிதன் எதையாகிலும் இழந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுடைய இருதயத்தை தூண்டக்கூடிய ஒன்று பொக்கிஷம். ஐந்தாவது, திருடன் திருடுவதற்கு விரும்பக்கூடிய ஒன்று பொக்கிஷம். ஆறாவது, மனிதனுடைய உள்ளத்துக்குள் பெரிய பெரிய வாஞ்சைகளை கொண்டு வருவது பொக்கிஷம். அப்படியானால் திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், கவனித்தவர்கள் ஒரு விசை சொல்லுங்கள். பொக்கிஷம் என்பது முதலாவது விலையேற பெற்ற ஒன்றாயிருக்கிறது. சொல்லுங்க, பொக்கிஷம்னா என்ன? சத்தமா சொல்லுங்க. விலையேற பெற்றது. ரொம்ப சீப்பா ஒன்றும் கிடைக்காது, அது ரொம்ப விலையேற பெற்றதான ஒன்று. அதை ஒருத்தர் வாங்கணும்னா ரொம்ப செலவு செய்ய வேண்டும். செலவு செய்யாமல் பொக்கிஷத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, பொக்கிஷம் என்பது எல்லா கடைகளிலும் கிடைக்கிற ஒன்றல்ல, அது விலை ஏற பெற்றது மட்டுமல்ல, ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது, அரிதான ஒன்று. சொல்லுங்க, பொக்கிஷம் எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. அரிதானது. மூன்றாவது, ஒரு மனிதன் பொக்கிஷத்தை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றுதான் பொக்கிஷம். சொல்லுங்க, பொக்கிஷம் எப்படிப்பட்டது? மனிதனுக்கு, சத்தமா பேசுங்க, மனிதனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. நான்காவது, பொக்கிஷம் என்பது என்ன? ஒரு மனிதன் எதையாகிலும் இழந்து அதை பெற வேண்டும் என்று அவனுடைய வாஞ்சையை தூண்டக்கூடிய ஒன்றுதான் பொக்கிஷம். ஐந்தாவது, பொக்கிஷம் என்பது என்ன? திருடர்கள் திருடுவதற்கு விரும்புகின்ற ஒன்றுதான் பொக்கிஷம். ஆறாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே எப்படியாகிலும் இதை பெற வேண்டும் என்கிற வாஞ்சையை, ஆசையை அவனுக்குள்ள தூண்டக்கூடிய ஒன்றுதான் பொக்கிஷங்கள். இவ்விதமாய் பைபிளில் ஒரு மனிதன் விரும்பக்கூடியதும், ஒரு மனிதன் ஆசைப்பட வேண்டியதும், ஒரு மனிதன் எதை இழந்தாகிலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணப்படத்தக்கதுமான சில பொக்கிஷங்கள் கர்த்தருடைய வேதத்தில் காணப்படுகின்றன. அதில் இந்த ராத்திரி ஒரு சில பொக்கிஷங்களை உங்களுக்கு நான் பேச ஆவியானவருக்குள் விரும்புகிறேன். என்னுடைய அறிவுக்கு கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான பொக்கிஷங்கள் கர்த்தருடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் உங்களுக்கு பேசுவது அரிதான காரியம் ஆகிலும் இந்த இரவு ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு பொக்கிஷத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். ஒரு ஆளு தெளிவா அந்த பக்கம் ஒரு மைக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். சீக்கிரமா கொடுத்துருங்க. இப்போதைக்கு வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம்
நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதை மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த மத்தேயு 13வது அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏராளமான உவமைகளை அவர் பேசுகிறார். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் தெளிவாக சில வார்த்தைகளை இந்த இடத்திலே உவமைகளாக அவர் பேசுகிறதை நம்மால் கவனிக்க முடிகிறது. அப்படி பேசப்பட்டதான உவமைகளில் ஒரு உவமையைத்தான் இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதை மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உவமையினுடைய பின்னணியத்தை குறித்து நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிறது போல பொக்கிஷங்களை யாரும் இந்த நாட்களில் மண்ணுக்குள்ளே புதைத்து வைப்பது இல்லை. இன்றைக்கு பொக்கிஷங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்படுவது நல்ல ஒரு லாக்கர்ல சேர்த்து வைக்கப்படுகிறது இல்லையா? பேங்கில் உள்ள லாக்கர்ஸ் அல்லது எங்கேயாவது அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள் பத்திரமான இடத்துல. ஆனால் பண்டைய நாட்களில் அப்படி அல்ல. அதை நன்றாக ஒரு செப்பு பாத்திரத்திலேயோ அல்லது பெட்டிகளிலேயோ அவைகளை அடைத்து அவன் யாருக்கும் தெரியாத ஒரு நிலப்பகுதியிலே கொண்டு குழி தோண்டி அதிலே புதைத்து வைப்பார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி புதைத்து வைக்கப்படுகின்றதான இந்த பொக்கிஷங்கள் சில நேரத்தில் மறந்து போய்விடும். அது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமல் தலைமுறைகளுக்கு அறிவிக்கப்படாமல் அவைகள் மறந்து போய்விடும். நாட்கள் செல்ல செல்ல அந்த நிலத்திலே எவராவது ஒரு விவசாயி அந்த இடத்திலே போய் உழும் பொழுதோ அல்லது ஒரு மரத்தை நடுவதற்காக அதிலே குழிகளை தோண்டும் பொழுதோ அவர்கள் அதிர்ஷ்டவசமாக அந்த பொக்கிஷங்களை காண்பது அந்த நாட்களினுடைய இயல்பு. யூதர்களுடைய முறைமையின்படி ரபோனிக் லா என்று அழைக்கப்படுகின்ற அந்த ரபிமார்களுடைய சட்டத்தின்படி நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தால் அந்த பொக்கிஷம் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு கிடையாது. அந்த பொக்கிஷத்தை எவன் கண்டுபிடிக்கிறானோ அதுதான் அவனுக்கு சொந்தம். ஒன்று. இரண்டாவது, இந்த பொக்கிஷம் அந்த நிலத்துக்கு உரிமையாளருக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் பாஸ்டர் சுரேஷ் அவங்க கிட்ட போய் ஒரு நிலத்தை பற்றி இந்த நிலத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப வலுக்கட்டாயமாய் நான் கேட்கும்போது அவர் ஒருவேளை எல்லாருக்கும் கொடுக்கிறத விட கொஞ்சம் காசை அதிகமா வச்சு தரலாம். ஆனால் அந்த நிலத்துல பொக்கிஷம் புதையல் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா எனக்கு அந்த நிலத்தை தருவாரா? தரமாட்டார். விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஒரு மனுஷன் அந்த நிலத்தை கொள்ள போகிறான் என்றால் அந்த புதையல் அங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாது. இப்ப புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு தெரியாதது இவன் தோண்டும் போது கண்டுபிடித்தது. இதை கண்டுபிடித்த உடனே பைபிள் சொல்லுது, நான் முதல்ல சொன்னேன்ல, மனிதனுக்கு உள்ளத்துல சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதுதான் பொக்கிஷம்னு சொன்னேன்ல. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த புதையலை கண்ட உடனே அவனுக்கு சந்தோஷத்தினால யாருமே அதை பார்க்காம அதை மறைச்சு வச்சிட்டு அந்த லேண்ட் ஓனர்ட்ட போய் பேசுகிறான், எனக்கு இந்த நிலம் வேணும். அப்போ அவர் இத்தனை காசு தர வேண்டும், இத்தனை பணம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த நிலத்துக்காக விலை பேசின உடனே இந்த பொக்கிஷத்தின் நிமித்தம் அவன் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் எல்லா நன்மைகளையும் விற்று இந்த பொக்கிஷத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறதற்காக பிரயாசப்படுகிறான். காரணம், இதில் இருக்கிற பொக்கிஷம் இவைகளுக்கு நிகரானதல்ல. இதில் இருக்கிற பொக்கிஷம் அதை பார்க்கிலும் எத்தனையோ
எத்தனையோ மடங்கு உயர்ந்த நன்மைகளை எனக்கு கொண்டு வரும் என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியால் எதை இழந்தாகிலும் இதை பெற வேண்டும் என்று அவன் தன் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணுகிறான். ஆண்டவர் இந்த உவமையை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு சொல்றாரு, இதே போலதான் பரலோக ராஜ்யம் காணப்படுகிறது. ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை கண்டுபிடித்து விட்டான் என்றால், பரலோக ராஜ்யத்தினுடைய நல்ல காரியங்களை அறிந்து விட்டான் என்றால், அவன் அதை பற்றி சந்தோஷப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் எதை இழந்தாகிலும் பரலோக ராஜ்யத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பரலோக ராஜ்யம் என்கிற அந்த பொக்கிஷ பெட்டகத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நான் அதை வாங்கணுமா, நான் அதை தேடணுமா, நான் அதை பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்ற வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள வரும். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷன் ஏன் வாஞ்சிக்கணும்? பரலோக ராஜ்யத்தை ஏன் ஒரு மனுஷன் புதையலை தேடுகிறது போல, பொக்கிஷத்தை தேடுகிறது போல தேடி அதை பற்றிய சந்தோஷத்தை அடைய போவது நிச்சயம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த வானம், இந்த பூமி எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே தேவனுடைய மனிதனாகிய பேதுருவை கொண்டு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆமோஸின் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 5வது வசனம். தேசத்தை தொட அது உருகி போகும், அப்பொழுது அதனுடைய குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள், எங்கும் நதியாய் புரண்டு ஓடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல. ஆமென். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய வார்த்தையில படிக்கிறோம். இன்னும் ஏசாயா 51வது அதிகாரம் 6வது வசனம். தயவு செய்து மைக்கில் படிங்க, எனக்கு தெளிவா கேட்கல, சீக்கிரம் படிங்க. ஏசாயா 51 அதனுடைய 6வது வசனம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி, கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போகும், வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும், பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள், அதனுடைய குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். அப்படியானால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்ற காரியம், நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் அது நிரந்தரமானது அல்ல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் எபிரேயர் 13:14 நிலையான நகரம், நிலையான நகரம் நமக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம், வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்கிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டென்று நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று தேவனுடைய மனிதன் குறிப்பிடுகிறார். அப்படியானால் இங்கே நாம் காண்கின்ற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போக போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது அவருக்கு பழைய காரியம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே மனுஷன் உழைக்கிறதும் சேர்க்கிறதும் எல்லாமே
அக்கினிக்கு இரையாக அவன் உழைத்து சேர்த்து வைக்கிறான். வாசிக்க கேட்போம். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். இதோ ஜனங்கள், வாசிங்க வாசிங்க, 3:12. ஆபகுக் 3:12. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக. 2:13 வாசிங்க. ஆபகுக் 2:13. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது. கர்த்தருடைய செயல் அல்லவோ, கர்த்தருடைய செயல் அல்லவோ. அப்ப கவனிங்க, உலகத்தில் மனுஷன் உழைக்கிறது, சேர்க்கிறது, வீடுகளை கட்டி உண்டாக்குகிறது, பெரிய பெரிய கோடிகளில் புரளுகிறது, எல்லாம் ஒரு நாள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவது நிச்சயம். விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கோடி ரூபாய்க்குள்ள கார்ல போனாலும் அதுவும் ஒரு நாள் எதுல தான் எரிய போகுது? அக்னியில தான் எரிய போகுது. மாட மாளிகை கூட கோபுரம் என்ன கட்டி எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் கர்த்தருடைய அக்னி இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சுட்டரிக்க போகிறது. அதுல உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லுகிறேன். தேவனுடைய அக்னி பூமியில பற்றி எரியும் பொழுது பூமியை போல 3 மடங்கு பெரிதாயிருக்கிற சமுத்திரத்தில் இருக்கின்ற தண்ணீர் ஒரு சொட்டு கூட இல்லாமல் அத்தனையும் நக்கி போடும். அல்லேலூயா. விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல எங்கேயாவது தண்ணீரை அக்கினி மேற்கொண்ட சரித்திரம் இருக்குதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரை அக்கினி மேற்கொண்ட சரித்திரம் இல்லவே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், ஜியோகிராபி படிச்சவங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமியை போல 3 மடங்கு பெரிது சமுத்திரம். பூமியை விட உயர்வாய் இருப்பது சமுத்திரம். ஒரு உதாரணம் சொல்றேன். எலியாவினுடைய பலிபீடத்தில் தேவ அக்கினி இறங்கினப்போ அதை சுற்றிலும் ஓடின அக்கினியை, ஆமென், தண்ணீரை, ஆமென், ஒரு நாய் பாத்திரத்தை நக்கும் போது எப்படி ஒரு சொட்டும் இருக்காதோ அதே போல அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி நக்கி போட்டது போல சமுத்திரம் முழுவதிலும் இருக்கிற தண்ணீரை கூட கர்த்தருடைய அக்கினி நக்கி போடும். இந்த ராத்திரி சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அக்கினி இந்த பூமியிலே ஒரு நாள் பற்றி எறிய போகிறது, வானங்களில் பற்றி எறிய போகிறது. அன்றைக்கு இவைகளில் எல்லாம் சாம்பல் மட்டுமே மிஞ்சுமே தவிர வேறொன்று இந்த பூலோகத்தில் மீதியாக நிலைத்திருப்பது இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுவும் நிரந்தரம் அல்ல. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொஞ்ச காலம் வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அவன் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். கூடவே பரலோக ராஜ்யத்துக்கு பங்கானவைகளை அவன் தேடிக்கொள்ளவும் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தந்திருக்கிற ஆயுசு காலத்தில் மனிதன் சேர்த்துக் கொள்ள வேண்டியதும் தேடி வேண்டியதுமான ஒரு பெரிய காரியம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழு ஒரு மனிதன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எந்த லாபமும் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலே ஆமென், நீங்கள் என்ன சேர்த்தீர்கள், என்ன கொண்டீர்கள் அதல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நீங்கள் பற்றி கொண்டால் உங்களை போல பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் பரலோக ராஜ்யம் அதனுடைய பொக்கிஷங்கள் என்ன? ஒன்று, அங்கே மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிரந்தரமான வாழ்க்கை. மனிதனுக்கு ஒரு காலம் வரப்போகிறது. அது எப்படிப்பட்ட காலம்? கொஞ்ச காலம் வாழ்ந்து அப்புறமாய் மரித்து போகிற ஒரு காலம் அல்ல. மோசேயினுடைய காலத்திலே பலத்தின் மிகுதியால் 80. ஆனால் இன்றைக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுகிறது என்ன? ஒரு மனிதன் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் அவன் பூரண ஆயுசு உள்ளவனாயிருக்கிறானாம். எத்தனை வயசு? 60 வயசு. இன்னும் 10 வருஷம் தாண்டிச்சுன்னா 50 வயசு தான் மனுஷனுடைய ஆயுசு காலம். 900 சில்லற வருஷங்கள் வாழ்ந்த காலம் இப்பொழுது 60 வயது என்று குறைகிற அளவுக்கு மனிதனுடைய ஆயுசு காலம் குறைந்து கொண்டே வருகின்ற ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். அதோடு மனுஷனுடைய ஆயுசு காலம் முடிகிறது. ஆனால் இதுபோல் 60 வருஷமோ 50 வருஷமோ அல்லது 1000 வருஷமோ வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல, நித்தியத்தில் இருக்கிற வாழ்க்கை. நித்திய இருக்கிற வாழ்க்கை கோடான கோடி ஆண்டுகள், முடிவில்லாத ஆண்டுகள் அவன் வாழ்கின்ற வாழ்க்கை. இன்று ராத்திரி உன்னை சிந்தித்துக் கொள். அந்த கோடான கோடி ஆண்டுகளை நீ நரக
நரகத்தில் கழிப்பாயா, இல்லையே நித்திய மகிமையான பரலோக ராஜ்யத்திலே நீ கழிப்பாயா என்பதை சிந்தித்து இந்த ராத்திரி உன்னை பரலோக ராஜ்யத்தில் உன் ஜீவியத்தை கழிப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வது உனக்கு பாக்கியமாய் காணப்படுகிறது. எதற்கு 23வது வருஷம் இந்த பிளாவில் மகிமையின் தேவ சபை நற்செய்தி பெருவிழா நடத்துது அப்படின்னு கேட்டா, இந்த வருஷத்திலேயாவது சிலர் மகிமையான ராஜ்யத்துக்கு பங்காளியாய் மாறணும்ன்றதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ராமதாஸுக்கு செலவு பண்ணதுக்கு வழி இல்லாததுனால கன்வென்ஷன் நடத்தலன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லாம பிளாவில மகிமையின் சபை இது ஒரு பாரம்பரியமாவும் நடத்தல. நமக்கு பாரம்பரியமா கூட்டம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியர்கள் கன்வென்ஷன் நடத்துவதின் முதல் நோக்கமே இந்த கூட்டத்திலேயாவது இந்த பட்டணம் மனம் திரும்பாதா, இந்த கூட்டத்திலேயாவது சிலர் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற மாட்டார்களா என்பதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தில் ஒன்று மனிதனுக்கு நித்தியமான வாழ்க்கையை அங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆரவாரத்தோடு இந்த உலகத்தில் வருவார். ஆமென். தேவ தூதனுடைய காலத்தோடு வருவார். வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆமென் மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த ராத்திரி என்னுடைய கேள்வி, எப்பொழுதும் கர்த்தருடன் இருப்பாயா, இல்லையே எப்பொழுதும் சாத்தானோடு நரகத்தில் இருப்பாயா என்பதை சிந்தித்துக்கொள். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் பாடுகள் போராட்டங்கள் அனுபவித்து நித்திய நாட்களாய் பரலோகத்தில் வாழ்வதற்கு உனக்கு பாக்கியத்தை அருளவே இரட்சகர் இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையின் மேல் சிந்தி உனக்காக புதிதான மார்க்கத்தை இந்த உலகத்தில் உண்டாக்கினார். இந்த ராத்திரி நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாறிக்கொள்ள உன் உள்ளம் ஆசைப்படுவதாக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வசனங்களுக்குள்ள இருந்து சொல்றேன், கொஞ்சம் கவனமா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க போனா உங்களுக்கு கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்க இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஏன் பொக்கிஷத்தை தேடுகிறது போல, புதையலை தேடுகிறது போல பரலோகத்தை தேடணும் தெரியுமா? அங்கே மனிதனுக்கு கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தையும், ஆமென், ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் என்ன செய்வார்? துடைப்பார். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்னு எழுதியிருக்கே, அப்ப கட்டாயம் என்ன வரும்? கண்ணீர் வரும். அல்லேலூயா. கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்னா கட்டாயம் என்ன வரும்? கண்ணீர் வரும். அப்படின்னா நீங்க தெளிவுபடும்படி சொல்றேன், இங்க வரக்கூடிய கண்ணீர் இந்த உலகத்துல வட்டி கட்ட பைசா இல்லையே, லோனு கட்ட பைசா இல்லையே, எத்தனை வருஷம் கட்டாலும் திருந்த மாட்டேன்றானே, என்ன சொன்னாலும் இந்த பையன் உருப்பிட மாட்டேன்றானே, இப்படி நினைச்சு வர்ற கண்ணீர் அல்ல. அங்க போற பிறகு வர்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். என்ன உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வராதது போல தெரியுது? அல்லேலூயா. பலவீனமா இருக்கு, பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத உதாரணத்துக்கு சொன்னா புரியும். ஆமென். 10 வருஷமா வெளிநாட்டுல வர முடியாம சிக்கி தவிக்கிற ஒரு ஆளு திடீர்னு வாய்ப்பு கிடைச்சி நம்ம வீட்டுக்கு வந்து தேடி நின்னா நம்ம எப்படி நிப்போம்? சொல்லுங்க. உங்க கண்ணுல இருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். அப்ப அந்த கண்ணீருக்கு அர்த்தம் என்ன? சனியனை வந்து சேர்ந்துட்டியே, அப்படியா? அதுக்காக வாழுவியே? எதுக்காக? வர முடியாதவன்
வந்துட்டானே என்கிற அந்த சந்தோஷத்துல நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். இதே போல இத்தனை ஆண்டுகளாய் நாம் விசுவாசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தரை முகமுகமாய் பார்க்கிற அந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீர். இரண்டாவது, அவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற அந்த அனுபவங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது நமக்குள்ளே வருகிற கண்ணீர், அந்த கண்ணீரை அவர் கிட்ட நின்று என்ன செய்வாரா? துடைத்து விடுவாரா? இந்த உலகத்தில் நீ வேதனையின் கண்ணீர் வடிக்கும் பொழுது உன்னை பரியாசம் பண்ணவும் உனக்கு விரோதமா பேசவும் ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது பரலோகத்தில் உன்னுடைய ஆனந்த கண்ணீரை கூட துடைக்க அருமையான இரட்சகருடைய கரம் உனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அங்க போன பிறகு யாரும் கஷ்டத்தை நினைச்சு அழப்போறது இல்லை. அங்க போன பிறகு யாரும் வியாதியை நினைச்சு அழப்போறது இல்லை. அங்க போன பிறகு யாரும் என் சபை வளரலையேன்னு ஆமென் அழுவோமா? தோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் இங்கதான். இந்த அழுகை கண்ணீர் இந்த வேதனை எல்லாம் இங்கதான். நான் சொல்றேன், அழுகையும் கண்ணீரும் இல்லாத ஒரு மகிமையான ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பரலோகத்தை ஏன் ஆசைப்படணும்ன்றதுக்கு முதல் ரகசியம். இரண்டாவது வாசிங்க, ஏசாயா 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு ஜனத்தினுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு என்ன செய்வாரா? முற்றிலுமாக நீக்கி போடுவார். அப்ப கவனிங்க, பரலோகத்தில் நிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நிந்தைகள் அதிகமாக இருக்கலாம். இனி ஏசாயா 49:10 வாசியுங்கள். பரலோக ராஜ்யத்தில் எப்படி ஒரு மனிதன் வாழுவான் வாசியுங்கள். ஏசாயா 49:10 வசனம். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை. அதுல கொஞ்சம் நிறுத்திக்கிடுங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்தும் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். 16வது வசனம் 7:16. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அப்ப பரலோகத்தில் போன பிறகு யாருக்கும் பசி ஒண்ணு வராது, தாகம் ஒண்ணும் வராது. ஆனா உங்களுக்கு சொல்லட்டா, நரகத்துல சிக்கனா தவிச்ச வாய்க்கு என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. ஐஸ்வர்யவான் அங்க கலந்துட்டு கேட்கிறான், லாசரு தன்னுடைய விரலை என்ன செய்யட்டும்? தண்ணியில முக்கி எங்க தொடணும்? நாவை குளிர பண்ணும். எம்மா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த சுண்டு விரல்ல எவ்வளவு தண்ணி தங்கும்? அந்த தண்ணி கூட கிடைக்காத ஒரு மோசமான இடமாக்கும் நரகம். இந்த தண்ணி தாகத்துக்கு மரியாதை தெரியணும்னா, ஆமென், சிசேரியன் பண்ணினவங்க யாராவது இங்க உண்டுனா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எம்மா கை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு தப்பு இல்லை, கை உயர்த்துங்க. நீங்க சிசேரியன் முடிச்சு உங்களுக்கு உணர்வு வந்து நீங்க ஆமென் நார்மல் வார்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு தேவைப்படுறது என்ன? சொல்றாங்க, கேட்டுடுங்க. தண்ணியா தருவாங்களா? தரமாட்டாங்களா? அந்த நேரம் எப்படி இருக்கும்? எவன் கையில சிக்கினாலும் செத்தான். அல்லேலூயா. அந்த நேரம் அவ்வளவு பயங்கரமான நேரம் நான் பார்த்திருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நேரம் தண்ணி கிடைக்காததுனால அவங்களுக்கு எங்க இருந்து அந்த பலம் வரும்னே தெரியாது. கையில பிடி கிடைச்சான், செத்தான். ஆண்டவருக்கு தோத்திரம். விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானா? ஆமா சகோதரிமார், ஆமா பாசன் தலை ஆட்டுறாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த தண்ணி தாகம் ஒரு 2 மணி நேரம் அவ்வளவுதானே. அதுவும் இரக்கம் உள்ள புருஷனா இருந்தா தோத்திரம். ஆட்கள் அந்த பக்கம் போன ஒரு அரை மூடியாவது எங்க ஊத்துவான்? வாயில
ஊற்றுவான், வாரத பார்த்துக்கிடலாம்னு ஊத்திடுவான். ஆண்டவருக்கு தோத்துறோம். ஆமா, அது நடக்கும். ஆனா நரகத்தில் போனா இத மாதிரி 2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்ல. நான் சொன்ன கோடான கோடி ஆண்டுகள், அந்த கோடான கோடி ஆண்டுகள் தவிச்ச வாய்க்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. பரலோகத்தில் தாகம் இல்லை, நரகத்தில் தாகத்துக்கு மேல தாகம். ஆனா ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்க கிடைக்காது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னும் நிறைய வேதனைகள் எல்லாம் நரகத்தில் இருக்கு. இப்ப நரகத்தை பத்தி நான் பேசினா சரியாகாது. கவனிங்க, நரகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது ஒண்ணும் பரலோகத்தில் இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆமா, நரகத்தை பத்தி ஒரு அறிவு உண்டுன்னா நம்ம வாழ வேண்டிய விதத்தில் வாழுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நரகத்தை பத்தி அறிவு இல்லாததுனாலயாக்கும் இஷ்டம் போல வாழ்க்கை போகிறது. ஆமென். கொஞ்சம் பிராக்டிகலா சொல்லி தரனே. ஆமென். மழை காலத்துல கால்ல புழு ஏறி இருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பாப்போம். சகோதரமார் சகோதரிமார் எல்லாரும் கை உயர்த்துறாங்க. இந்த கால்ல புழு ஏறணும். ஆஹா, என் காலில் புழு ஏறி விட்டது, எடுடா ஒரு செல்ஃபி, வைடா ஸ்டேட்டஸ். எவன் காலில் ஏறாத புழு எங்க ஏறிச்சு? என் கால்ல ஏறிச்சு. வா வா, உன்னை நான் பத்திரமாய் என் வீட்டுக்கு கொண்டு போகிறேன், வா செல்லமே அப்படின்னா கூப்பிடுவியே. அப்ப கண்ட உடனே மூஞ்சி ஒரு போக்கு போகும் பாரு. அல்லேலூயா. ஒரு புழு, அதுவும் பரிசுத்தமான புழு, எங்க கிடக்குது? அது மணிக்கூர் கணக்கா தண்ணிக்குள்ள கிடக்குது. பரிசுத்தமானதா அசுத்தமானதா? ஆமா, பரிசுத்தமானது. அது ஏறினதுக்கே இந்த கதி. கவனிங்க, அங்க போயாச்சுன்னா இது தண்ணியில கிடக்கிறது, அங்க கிடக்கிறது அக்கினியில கிடக்கிறது. எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல்ல சொல்லணும்னா கொஞ்சம் வரி முறிஞ்ச புழுவாத்தா இருக்கும். அக்கினியிலேயே சாவாதுன்னா அதை எவனாவது கொல்ல முடியுமா? சிந்திக்கணும். தோத்திரம். இப்ப சொல்லட்டா, எங்கெங்கெல்லாம் சரீரத்தில் ஏர் ஹோல் போட்டு வச்சிருக்கிறாரோ கர்த்தர், அம்படி ஏர் ஹோலோடையும் லெப்ட் ரைட் என்ன செய்யும் சொல்லுங்க? டவுன் பஸ்ஸை விட வேகமா போயிட்டு வரும். நீங்க ஒன்ன பிடிக்க வெளியேற முன்னால அடுத்த காதலோடி ஏறும். காதல ஏறினதை பிடிப்பேன், மூக்குலோடி ஏறும். மூக்கல ஏறதை பிடிப்பேன். எங்கெங்கெல்லாம் ஏற முடியுமோ அத்தனை இடத்திலோடையும் அது டிராவல் பண்ணும். அப்ப நீ ஏன்னு சொல்ல முடியாது, சீனன்னு சொல்ல முடியாது, கடிச்சும் துப்ப முடியாது. விளங்கினவர்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமா வாழுன்னா அவ்வளவு நக்கல் இல்லையா? நினைச்சிக்க மாட்டுன அவ்வளவுதான். பரலோக ராஜ்யத்தில் போனா இது ஒண்ணும் கிடையாது. அதற்காக பரலோகத்தை வாஞ்சிக்கணும்னு கர்த்தர் இந்த ராத்திரியிலும் உனக்கு கால கெடுவை நீட்டி தந்திருக்கிறார். கை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பரலோகத்தில் போனா பசியும் கிடையாதா, என்ன கிடையாதா, தாகமும் கிடையாதா. இன்னும் பரலோகத்தில் என்ன வாழ்க்கை பாருங்க. ஆமென். வெளிப்படுத்தல் 21 அதுல 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை. இனி என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அப்ப பரலோகத்தில் அடக்க ஆராதனை சுத்தமாய் கிடையாது. பரலோகத்தில் பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடப்படுவது இல்லை. ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். பாட்டு இல்லை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு செய்ப்பதனால் கிடையாது. இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே அந்த பாட்டே நோடே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால சாகணும்னு ஆசை உள்ளவெல்லாம் இங்கே சேர்த்துக்கிடணும், அங்க போய் என்ன செய்ய முடியாது. என்ன விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாகணும்னு ஆசைப்பட்டாலும் கிடையாது, அங்க மரணமே இல்லை. அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை?
கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமா, அப்ப நரகத்துல போனா செத்துருவோமா பாஸ்டர்? அங்கதான் இருக்கு. அங்க போனாலும் சாக்காலம் வராது. ஆனா வேதனைக்கு மேல வேதனை. கொஞ்சோல சூடான பாத்திரம் காலையோ கையிலையோ பட்டுட்டா, சகோதரமாருக்கு சொல்லணும்னா வண்டியில உள்ள சைலன்சர் லேசா ஒத்திட்டுனா அவன் படுவான் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் நடக்கணும் இல்லையா? தோத்திரம் பாத்திரம் ஒண்ணு வசக்கேடா போன் பேசின கேப்ல துணி பிடிக்காம வச்சா 2 விரல்ல என்ன செஞ்சிடும்? பொள்ளிரும். அப்புறம் சோறு தின்ன முடியாது, ஊதி ஊதி நடக்கணும் பூ பூ பூன்னு. அல்லேலூயா. இது ஒரு சூடுக்கு. நரகத்துல மாட்டுனா சாவவும் மாட்டோம், வேவவும் மாட்டோம் இல்லையா? எவ்வளவு பயங்கரமா இருக்கும்ன்றதை யோசித்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட நரக ஆக்கினைக்கு ஒரு மனிதனை நீங்களாக்கி நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாற்றுவதற்கு தான் பரலோகமாகிய நன்மையை, பொக்கிஷத்தை தேடுகிறது போல தேட பழகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைய கடைசி காலத்தில் யாருக்கும் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் கர்த்தரை தேடுறதுக்கு விருப்பம் இல்லை, யாருக்கும் ஆராதனை அவசியம் இல்லை, யாருக்கும் கர்த்தருடைய சமூக அவசியம் இல்லை. எல்லாருக்கும் பணமும் எல்லாருக்கும் சொத்தும் சுகமும் இதுதான் தேவைப்படுகிறது. ஆண்டவர் அதை சொல்லல, பரலோக ராஜ்யத்தை முதலாவது தேடு என்று சொல்லுகிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அங்கே தான் வாசிக்கிறோம், இனிமேல் ஒரு சாபமும் என்ன செய்யாது இருப்பதில்லை. சாபம் இல்லாத வாழ்க்கை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பரலோகத்தில் இருக்கிற வாழ்க்கையை போல யாதொரு வாழ்க்கையும் யாருக்கும் கிடைப்பதில்லை. மகிமையான வாழ்க்கையை பரலோகத்திலே அப்பா நமக்காக வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் போகணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தன் போனோம்னா ஆண்டவர் சொல்றார், அது ஒரு பொக்கிஷத்தை போல. அந்த பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமா? அந்த பொக்கிஷத்தை என்ன செய்யணுமா? தேடி கண்டுபிடிக்கணுமா? யாருக்கு கையிலே ஆண்டவர் ஃப்ரீயா கொண்டு தர மாட்டார். நீங்கள் தேடணும், நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த நல்ல ராத்திரி வேளை பரலோக ராஜ்யத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அங்கே இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு நீங்கள் பிரயாசப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அப்படியானால் ஒரு மனுஷன் எதை இழந்தாகிலும் அந்த பொக்கிஷத்தை பெறுகிறது போல பரலோக ராஜ்யத்தை பெற எதை வேண்டும் என்றாலும் இழப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய மனிதனாகிய மோசேயை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். எபிரேயர் எழுதின நிருபம் அதனுடைய 11வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அப்போ இங்க வாசிக்கிறோம், தேவராஜ்யத்தை அடைய ஒரு மனிதன் செய்ய வேண்டிய இழப்பு என்னன்னா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை இழக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு, சத்தமா சொல்லுங்க, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு பரலோக சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைக்காத. அல்லேலூயா. ஏன் நான் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன்னா, இப்ப உள்ள மார்க்கம் அப்படி போகுது. எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். என்ன பாவம் வேணாலும் செய்யலாம். ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே என்ன செய்து விட்டார்?
மரித்து விட்டார். இந்த ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் உனக்காக ஏற்கனவே நரகத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விட்டுதான் ஆக வேண்டும் என்றால் நோ காம்ப்ரமைஸ், விட்டுத்தான் ஆக வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் நான் என்ன செய்வதில்லை, அடிமைப்படுவதில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் வேணும்னா அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விடணும், குட்டி பெரிய விடணும், ஆமென், வேசித்தனத்தை விடணும், விபச்சாரத்தை விடணும், துன்மார்க்க வாழ்க்கையை விடணும், அந்தரங்க பாவங்களை விடணும். விட முடியாது என்று சொல்லாதே, விட வேண்டியதை விடணும். போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற அனுபவத்திலிருந்து வெளியே வரணும். அடுத்தவனை அழிப்பதற்கென்று பிரயாசப்படுகிற பிரயாசத்தை விட்டு வெளியே வரணும். மந்திரவாதத்தை விட்டு வெளியே வரணும். பிள்ளை சூனியத்தை விட்டு வெளியே வரணும். அடுத்தவனை கோல் சொல்லி கெடுக்கிற அந்த புத்தியிலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவமான காரியங்களையும் பாவ சந்தோஷங்களையும் அனுபவித்துக் கொண்டு பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்பது பகல் கனவாய் போய்விடக்கூடாது. தேவனுடைய மனிதனாகிய மோசே அனித்தியமான பாவங்களை எல்லாம் அவன் உதறி தள்ளிவிட்டான். உலகம் தரக்கூடிய அந்த சந்தோஷம் அற்பகாலம். சினிமா கொடுக்கும் சந்தோஷம் அற்பகாலம். போதை பொருட்கள் கொடுக்கிற சந்தோஷம் அற்பகாலம். மோசமான பாவ வழக்கங்கள் தருகின்ற சந்தோஷம் அற்பகாலம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கசப்பான உண்மையை உங்களுக்கு நான் சொல்றேன். எந்த பாவத்தை சந்தோஷத்துக்காக செய்கிறாயோ அதே பாவம்தான் கடைசியில் உன்னை உட்கார்ந்து அழ வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், சந்தோஷத்துக்காக நீ செய்த பாவம் தான் கடைசியில் உன்னை உட்கார்ந்து அழ வைக்கிறது. இன்னும் ஒருபடி ஏறி வந்து சொல்லணும்னா, நீ கஷ்டப்பட்டு உண்டாக்கின சொத்துக்களை எல்லாம் ஒரே வாரத்தில் காலி பண்ணுகிறது. புரிந்து கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்துக்காக குடி 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 என்று குடித்து நண்பர்களோடு இணைந்து, ஆமென், அது ஒரு சின்ன சந்தோஷம். அது உள்ள போயிட்டு நான் நம்மள மாதிரி கிங் உலகத்திலேயே கிடையாது. ஆமா, உள்ள போயிட்டுனாலே அப்புறம் ரோடும் தெரியாது, மனுஷனும் தெரியாது, மனைவியும் தெரியாது, பிள்ளையும் தெரியாது, யாரையும் தெரியாது. அவ்வளவு தூரம் அது வேலை செய்யும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதே பழக்கம் தான் உன் கல்லீரலை பீசாக்கிட்டு நீ வச்சிருந்ததான அத்தனை கோடியையும் எவனோ ஒரு ஆஸ்பத்திரியில ஏதோ ஒரு மருத்துவனுக்கு கொண்டு கொடுத்து கடைசியில் நீயும் உன் குடும்பமும் நடுத்தருவில் வருகிறதற்கு அது உனக்கு தீமையை உண்டாக்கி விடுகிறது. பாவத்தை விடுன்னு நான் சொன்னா உனக்கு வயித்தெரிச்சலா இருக்கும். இதை செய்யாதுன்னு சொன்னா உனக்கு கலக்கமா இருக்கும், கோபம் வரும். சிந்தித்து பார், வாழ்க்கையில இவைகள் எல்லாம் எப்படிப்பட்ட தீமைகளை உண்டாக்குகிறது என்பதை சிந்தித்து பார், சிந்தித்து பார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்கிற பரலோகத்தை அண்டிக் கொள்வாயாக. ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிறது போல அல்ல. நான் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் தருகிறார், பரலோகத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பரலோக பொக்கிஷத்தை தேடுகிறது போல தேடி அதை, ஆமென், விட வேண்டியவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம். மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 18 அதனுடைய 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் போகணும்னா மனம் திரும்பி பிள்ளையை போல மாறணுமா? இந்த ராத்திரி வேளையிலும் இதுவரையிலும் மனம் திரும்பாத இடங்கள் உங்களுக்குள் காணப்படுகிறதா? இதுவரைக்கும்
மனம் திரும்பாமல் விட முடியாமல் வைராக்கியமாய் சிலவற்றை வைத்திருக்கிறீர்களா? மன்னிக்காத இடங்கள் இருக்கிறதா? வைராக்கியங்கள் இருக்கிறதா? கசப்புகள் இருக்கிறதா? எல்லாவற்றையும் இன்றைக்கு விட்டுவிட்டு ஒரு பிள்ளையை போல நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உங்களை பங்காளிகளாக மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் இந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் அவன் பங்காளியா மாறணும்னா அவனுக்கு சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேடணும், இழக்க வேண்டியதை இழக்கணும்னு சொன்னனே, வசனத்தில் 1-2 காட்டி தர்றேன் வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம், ஆமென், அதனுடைய 21வது அதிகாரம் 24வது வசனத்தை படிச்சா யார் அந்த நாட்டுக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள பங்கு பெற முடியும்? வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21 அதனுடைய 24வது வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். போதும். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் பிரவேசிக்கணும்னா அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கணும். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை ஆமென் 2 தடவை 2 தேவனுடைய மனிதர்கள் ஜெபத்தில் பேசினாங்க. கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அது உன் சொத்தை எல்லாம் வித்து கொண்டு வா, அப்படியா சொன்னாங்க? இல்ல, உன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு வா, மாற்றிட்டு வா, அப்படியா சொன்னாங்க? இல்ல இல்ல, நீ எத்தனை கிளாஸ் படிச்சிருக்க, அப்படியா கேட்டாங்க? அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தையை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற அன்பான நண்பனே, சகோதரனே, தேசவாசிகளே, இந்த ராத்திரியிலும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு கூறி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ராத்திரியாகிலும் உன் பாவத்துக்காக மரித்த, உன் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்ட, உன் சாபங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் பாவ பரிகாரம் சிந்தி உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் சகல மனிதரையும் ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிற இயேசு என்னும் இரட்சகரை இந்த ராத்திரியாகிலும் உன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். பரலோக பாக்கியத்தை பெறுகிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ளே ரட்சிக்க தரவோர் இரட்சகர் வேறு இகமதில் உண்டோ என்று ஒரு பழைய பாடல், அருமையான பாடல். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோர் இரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோர் இரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாவே, அவரே உன்னானவரே. அவர் வழி சத்தியம், அவரே உன்னாயகனே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைபடும் உள்ளே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. அடைபடும் உள்ளே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அடித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அடித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே,
உன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே உன்னை அழைக்கிறாரே. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை ஒரு மனிதன் அடைய அவன் முதலாவது ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு என் குடும்ப அந்தஸ்து என்ன, என் படிப்பு என்ன, என் அறிவு என்ன, நான் எப்படி இருக்கிறேன் என்னெல்லாம் சிந்தித்துக் கொண்டு அவன் ரட்சிப்பை தூரம் தள்ளி போடுகிறாயா? சகோதரனே, சகோதரியே, இந்த ராத்திரி வேளை அவைகளை எல்லாம் ஊதறி தள்ளிவிட்டு நித்திய ஜீவனுக்கு பங்காய் மாறுகின்ற பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் நீங்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆமென் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை இந்த ராத்திரி வேளையிலும் அழைக்கிறவராக இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 16:16. எங்க மைக் எங்க? சீக்கிரம். மார்க் 16:16. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நல்லா கவனிக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவனையோ அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாராம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம யாராவது இருந்தால் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காட்டா உமக்கு என்ன போய் அப்படின்னு கேட்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்காட்டா எனக்கும் ஒன்றும் இல்லை, பாஸ்டர் ராமதாஸுக்கும் ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற தேவ மனிதர்களுக்கும் ஒன்றும் இல்லை. அவங்க ஞானஸ்நானம் எடுக்காட்டா நமக்கு என்ன எங்களுக்கு குழப்பமா? சொல்லியாச்சு. ஆனா அவிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? நமக்கு ஒரு குழப்பம் இல்லை. ஆனா குழப்பம் யாருக்கு? அவங்களுக்கு. ஒரு வசனம் படிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், சீக்கிரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயஸ்திரீகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக. யாருக்கு கேடு? ஞானஸ்நானத்தை தள்ளி விடுகிறவனுக்கு கேடு. இந்த ராத்திரியிலும் சொல்றேன், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், செத்தாலும் எடுக்க மாட்டேன். செத்த பிற உனக்கு அவன் ஞானஸ்நானம் தாரான். உயிரோடு இருக்கும் போதுதான் ஞானஸ்நானம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நாங்க அங்க எடுத்துட்டோம், இங்க எடுத்துட்டோம், எங்க வேணாலும் எடு. சரியான ஞானஸ்நானம் எடுத்தியா? டூப்ளிகேட் ஞானஸ்நானத்தை வச்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தோத்திரம். ஒரிஜினல் ஞானஸ்நானம் எடுக்கணும், இயேசுநாதர் எடுத்தது போல. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியல? சத்தமா சொல்லுங்க. எப்ப வேணும்னாலும் எடு. பிறந்த அடுத்த நாள் கூட எடு. ஆண்டவராகிய இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார்னு சொல்லு. அவருடைய என் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்தார்னு சொல்லு. அவருடைய ரத்தம் என் பாவத்தை கழுவிச்சுன்னு விசுவாசித்தேன்னு சொல்லு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானத்துக்கு பிறவா விசுவாசம்? என் பைபிள்ல அப்படிதான் எழுதிருக்கு, உங்க பைபிள்ல அப்படித்தான். விசுவாசம் உள்ளவன் ஆன பிறகுதான் என்னது? ஞானஸ்நானம். அப்போ ஒரிஜினல் என்னது? என்ன பேச மாட்டேன்றிய? ஒரிஜினல் என்ன? விசுவாசம் வந்த பிறகு எடுக்குது. விசுவாசம் வர முன்னால எடுத்த ஞானஸ்நானம் டூப்ளிகேட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து மெதுவா கேளுங்க, நீங்க டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? கேட்க மாட்டீங்களோ? நிறைய பேருக்கு மூஞ்சி அப்படி சல்லுன்னு திரும்புது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஒரிஜினல் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை உயராட்டா நான் டூப்ளிகேட்னு நினைச்சுக்கிடுவேன். அதனால கையை உயர்த்திடணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. தோச்சம். சிலருக்கு கை உயர்த்துக்கும் பைசா கொடுக்கணும் போல. ஆண்டவருக்கு தோச்சம். கவனிக்கணும். பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க.
தங்களுக்கு என்ன உண்டாக? கேடு உண்டாக. வாசி மாட்டாங்கச்சி. தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யாருடைய ஆலோசனைய? சத்தமா சொல்லு. தேவனுடைய ஆலோசனை. அப்ப ஞானஸ்நானம் பாஸ்டர் ராமதாஸுக்கு ஆலோசனை கிடையாது. ஞானஸ்நானம் பாஸ்டர் சுரேஷ்க்கு ஆலோசனை கிடையாது. ஞானஸ்நானம் பாஸ்டர் ஜபாவுக்கு ஆலோசனை கிடையாது. ஞானஸ்நானம் பாஸ்டர் மேத்யூ ஞானமணிக்கு ஆலோசனை கிடையாது. ஜபா ஏசாஸ்க்கு ஆலோசனை கிடையாது. ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்லுவான், நான் காலேஜ் முடிச்ச பிறகு தான் எடுப்பேன், எனக்கு நல்ல சம்பந்தத்தை கத்தர் கொண்டு வரட்டும், நான் என்ன செய்வேன்? முங்குவேன். நீ முங்காவளிய போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னா அவன் சாக்கு போக்கு சொல்லுதான். அதை செய், இதை செய், அப்படி நடத்து, இப்படி நடத்து. ஆண்டவர் சொல்லுவார், நீ அதுவும் செய்யாண்டா, எங்கேயும் வராண்டா, அங்கேயும் வராண்டா. ஆமா, எனக்கு கள்ளத்தனமா பிரசங்கம் பண்ண தெரியாது, இருக்கிற உண்மையை வெளிப்படையா சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது. காலத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கிறது நம்முடைய வேலை அல்ல. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். கத்துப்படுவார். இத்தனை வருஷம் இங்க ஊழியம் செஞ்சியே சுவிசேஷ அறிவித்தியா? நீங்களும் சொல்லலாம், ஹோலிலேண்டை பார மாட்டாரே. அந்த மனுஷனுக்கு பேரை சொல்லி அந்த செட்டுக்காரனை கேளும் ஆண்டவரே, அப்பப்ப என்னையும் இழுத்துக்கிடுங்க, ஜபாயஸ்தாசை கேளும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பட்டணத்தினுடைய இரத்த பழிக்கு நாம் நீங்களாயிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி மனம் திரும்பணும்னு விருப்பம் உண்டுனா திரும்ப. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு விருப்பம் உண்டுனா ஏடு. பரலோகத்துக்கு வரணும்னு ஆசை உண்டுனா இதெல்லாம் செய். அப்படி ஒரு ஆசை இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறியோ அப்படியே இருந்துக்க. வேவாத பயரை எத்தனை தண்ணி மாத்தி சூடாக்குனாலும் சொல்லுங்க, வேவாத அந்த பயருக்கு பேர் என்னது? கள்ளப்பயறு. இந்த கள்ளப்பயரை தண்ணி மாத்தி பிரயோஜனமே இல்ல, அடுப்பு மாத்தி பிரயோஜனமே இல்ல, வைப்பு காரணம் மாத்தி பிரயோஜனமே இல்ல. காரணம் பிரச்சனை வைப்பு காரணம் இல்ல, வார்ப்புல இல்ல, தண்ணீர இல்ல, தீயில இல்ல. பிரச்சனை எங்க? பயிர்ல. இந்த மாதிரி கள்ள பயிர்ல எந்த பிரசங்கியார் வந்து உரிச்சாலும் அது உரியாது. குணப்படணும்னு உள்ளவன் பிரசங்கம் கேட்கும் போதே குணப்படுவான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை ஒரு மனிதன் தேடுவதற்கு இவைகளை எல்லாம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். கை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு பொக்கிஷத்தை கொஞ்சம் அப்படி தொட்டு விட்டுறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களுக்கு கண்டினியூவா சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஏசாயா 33 அதனுடைய 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும், பூரண ரட்சிப்பும் ஞானமும், அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதனுடைய பொக்கிஷம். இரண்டாவது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற பொக்கிஷம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகிறது. இந்த கடைசி காலம் தேவ பயமற்றவர்களாய் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற காரியத்தை பொக்கிஷத்தை தேடுகிறது போல வாழ்க்கையில தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார், கர்த்தர் எதிலே பிரியப்படவில்லை, கர்த்தர் இதை பற்றி என்ன சிந்திப்பார், கர்த்தர் இதை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற சிந்தையோடு கூட ஆண்டவருக்கு பயப்படுதலை பொக்கிஷத்தை தேடுகிறது போல நீங்கள் தேடினால் அந்த பொக்கிஷத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல அநேக நன்மைகளுக்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற பொக்கிஷத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த ராத்திரி அந்த பொக்கிஷ சாலையை நீங்கள் கண்டுபிடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை
தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் நான் என்னன்னு சொல்றேன். ஏன் கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற பொக்கிஷத்தை ஆமென் தேடணுன்றதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னது? ஐஸ்வர்யம், மகிமையும் ஜீவனும். இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தருக்கு பயப்படாதவனுக்கு ஐஸ்வர்யம் வருமா? சொல்லுங்க. வராது. பேசலாம், விரும்பலாம், ஜெபிக்கலாம், ஆனால் என்ன செய்யாது? வராது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு மனிதனை மகிமை உள்ள மனிதனாக மாற்றி விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு மனிதனை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறதாக இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று யாராகிலும் விரும்பினால் இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்கு பயப்படுதல் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை நான் பொக்கிஷத்தை தேடுகிறது போல தேடுகிறேனா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை கூட சொல்றேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அப்போ உலகத்துல நீண்ட காலம் நல்லா வாழணும்னா என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆயுசு காலத்துக்கு அடுத்த விஷயத்துல கர்த்தர் 3 காரியத்தை செய்வார். 1, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். 80 வயதுனா 80 வயது வரைக்கும் என்ன செய்வார்? வாழ வைப்பார். சுகர் இருந்தாலும் சரி, சொல்லுங்க, பிபி இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, வாழ வைக்கணும்னு அவர் நினைச்சா வாழ வைப்பார். நம்புறீங்களா? நான் நம்புறேன். எப்படி நம்புறேன் தெரியுமா? ஏசாயா நல்ல தீர்க்கதரிசியா மோசமான தீர்க்கதரிசியா? நல்ல தீர்க்கதரிசி. பெட்ரூமுக்குள்ள போய் ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஓய் எல்லாத்தையும் சைன் போட வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிடும்? சைன் போட்டு செட்டில் பண்ணிடும். நீர் என்ன செய்ய போறீரு? சாவு போறீர். என்ன கவனிங்க, சாவு போறீர்னு சொல்லிட்டு இப்ப அடக்க ஆராதனைக்கு பிரசங்கம் ரெடி பண்ண போறாரு. யாரு சொல்லுங்க? ஏசாயா. நம்ம தீர்க்க தரிசனம் என்ன செய்யாது? தப்பாது. சரிதானா? தப்பாது. இவர் இப்ப தீர்க்க தரிசனம் விட்டு போய் எங்க போறாரு? பாட்டு டீமை ரெடி பண்ண, பிரசங்கம் ஆயத்தப்படுத்த வீட்டுக்கு கிளம்புறாரு. முத்தத்தில் வந்தவன சொல்றாரு, உன பிரசங்கம் எல்லாம் அப்புறம் அங்க போய் சொல்லு, என் தாசனுக்கு 15 வருஷத்தை கூட்டினேன். எனக்கு கேள்வி, இப்ப சாவேன்னு சொன்ன அந்த சரீரம் 15 வருஷம் வாழுறதுக்கு அங்க என்ன நடந்தது? புரிஞ்சதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப செத்துருவேன்னு சொல்லியாச்சு. ஆனா அதே ஆள அடுத்த 10 செகண்டுக்குள்ள சொல்றாரு 15 வருஷம் இன்னும் வாழுவேன். அப்போ சாக கிடக்கிறவனை 15 வருஷம் வாழ வைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது யாரு? தேவன். இப்ப சொல்றேன், ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன், சரீரத்தில் வியாதி பலவீனம் இருக்கிறதுனால சீக்கிரம் பெயர்வோன்ற எண்ணம் மட்டும் நமக்கு வேண்டாம். வண்டி உருண்டு உருண்டு ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். முதல்ல சுகர் இருக்கிறவனுக்கு பெருக்க பூரணப்படுத்த மாட்டேன்னு சொன்னாரா? சிந்திங்க, வசனங்களை விசுவாசிங்க. பூரணப்படுத்துவார், எந்த தீங்கும் வராமல் காப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். 1. 2வது, தேவைப்படுகிற இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை என்ன பண்ணுமா? பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயந்து நடந்தா ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டியும் என்ன செய்கிறார்? தருகிறார். இனி ஒரு மோசமான விஷயத்தை சொல்றேன். துன்மார்க்கனுடைய ஆயுசு நாள் குறுகி போகும். 50 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் அவனை வாழ வைக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணுனா, அநியாயமாய் இவன் நடந்தாமனா, போதும்பா நீ வாழ்ந்ததெல்லாம் போரும், வந்து சேருன்றுவார். இப்ப சொல்றேன், ஆண்டவருக்கு ஒரு மனிதன் பயந்து நடந்தால் அவருடைய ஆயுசு நாட்களை பாதியில் எடுக்க மாட்டார். அவருடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
அப்படின்னா அந்த பூரணம் என்னன்னு கேட்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி சொல்லுவேன், நீ உன் பிள்ளைகளையும் ஆமென் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். நான் தாழ்மையாய் தேவ சமூகத்தில் விசுவாசிக்கிறதும் எல்லா தேவ மனிதர்கள் மேலே நான் எதிர்பார்க்கிறதும் என்னன்னா, கர்த்தர் நம்மை பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும் உயிரோட வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பட்ட கஷ்டங்களுக்கும் பிரயாசங்களுக்கும் தக்க பலனை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறத பார்த்துட்டு இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். ஆமென். எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுதல் என்கிற பொக்கிஷத்தை ஆமென் நாம் தேடி கண்டுபிடித்து வாழ்க்கைக்குள்ளே வைத்திருந்தால் இந்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த ரெண்டு பொக்கிஷமும் என் வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்படுறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.